ஹலோ கைஸ், வெல்கம் யூ ஆல். திஸ் இஸ் த சேனல் வாத்துபல்யா. இன்னைக்கு நம்ம சேனலில் முக்கியமான 2 அப்டேட் இருக்குது. ஒன்று, சேனலோட நேம் சேஞ்சிங். ரெண்டாவது, நம்ம சேனலுக்காக புதுசாக வாங்கியிருக்கக்கூடிய ஒரு ப்ளூடூத் மைக்கோட அன்பாக்சிங். இதுதான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு, நேம் சேஞ்சிங். நம்ம சேனலோட பேர் வந்து வர்த்தபிள் எர்த். அந்த நேம்லேருந்து அடுத்து இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோவிலேருந்து நம்ம சேனலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா A Day with MK அப்படின்னு மாற்ற போகிறேன். அடுத்து புது மைக்கோட அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம் வாங்க. இந்த ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ணி நமக்கு ஒரு 5 நாள் கழிச்சு டெலிவரி கிடச்சிது. ஆர்டர் போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேக் அப்படின்ற ஒரு மைக் தான். நான் ஆர்டர் போட்டது வேறு மாதிரி இருந்தது, ஆனால் இதில் இருக்கக்கூடிய மைக்கோட சிம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. ஓகே, ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆர்டர் பண்ணது சார்ஜிங் கேஸோடு வந்துருச்சு. ஓகே, ஸோ பாக்ஸ் தான் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க போல். ஆனால் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணினது போல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே டேமேஜாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் டேமேஜ் தெரியும். நான் டபுள் மைக் ஆர்டர் போட்டேன், இதில் சிங்கிள் மைக் காட்டியிருக்காங்க. பட் ஆனால் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே ஒரே பாக்ஸ் போல். இல்லை ஃபார் சி டைப்பு ஃபார் ஐஃபோன் 2 ஃபோனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் பண்ண டியூவல் மைக்ரோஃபோன்ஸ் இருக்க மாதிரியும் ப்ளஸ் அதோடைய ப்ளூடூத் கனெக்டர் மொபைலில் போட்டு கனெக்ட் பண்ணுறது அதுதான் டிக் பண்ணியிருக்கு. ஓகே, இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ப்ராடக்டை பார்க்கும்போது யூஸ்டு மாதிரி பெருசாக தெரில, ஃப்ரெஷ் பீஸ் மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம். ஐஃபோனோட சார்ஜிங் பின் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னது, அதே ஒரு டைப் சியா? ஓகே, 2 டைப் சி பின் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஐஃபோன் பின். இதில் ஒரு சின்னதாக ஒரு யூஎஸ்பி டைப் சி யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண மேக் அதோட சார்ஜிங் கேஸ். இது கேஸ்லேயே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். என்னது இது லைட்டாக அழுக்கு மாதிரி இருக்குது. ஸோ இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா பவர் பாயிண்ட்டு. இங்கே லைட்டாக சின்னதாக ஒரு லைட் எரியும் போல். இது என்னது, மேக் அவங்களுக்கு வந்துட்டு ஸ்கேன் த கியூஆர் கேரண்டி ரிவார்டு. இதுக்கு ஒன்று கேரண்டியை வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். கேரண்டியை வந்து நம்ம வந்து ஓட்டுக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ வரைக்கும் நீங்கள் கேட்டுருக்கிற ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா மொபைலோட டைரக்ட் மைக்லேருந்து தான் கேட்டிருக்கீங்க. இதுதான் வந்து நம்ம ஆர்டர் பண்ண மேக் அப்படின்ற ஒரு ப்ளூடூத் மைக்ரோஃபோன். ஓகே, ஃப்ரெஷ் பீஸ் போல தான். ஏன்னா 2 மைக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேக் அப்படின்னு சொல்லி எழுதி ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டேப் மாதிரி ஒன்று ஒட்டியிருக்காங்க. ஸோ 2மே காலர்டு மைக். ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் மொபைலில் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைப் சி கனெக்டர். இது வந்து டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 மைக்ரோஃபோனுக்கும் கேஸ்லேயே சார்ஜ் போட்டுக்கிற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போது நம்ம மைக்கை வந்து கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, 2 மைக்லேயும் மேலே ஒட்டியிருந்து ப்ரொடெக்டிவ் அந்த டேப்பை வந்து பிரித்தாச்சு. ஆன் பண்ணுறதுக்கு சைடில் ஒரு ஆன் பட்டன் மட்டும் இருக்குது. ஓகே, இப்போ வந்து மைக் ஆன் ஆகிடுச்சு. இந்த மைக் ஆன் ஆகுதா? 2 மைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் ஆகிடுச்சு. அடுத்து இந்த மைக்கை நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணி ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிரான்ஸ்மிட்டரை மொபைலில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்.
ஸோ கனெக்ட் பண்ணோன்னு வந்து பார்த்தீங்கன்னா மைக்கில் ஃபுல்லாகவே வந்து க்ரீன் லைட் தான் எரியுது. இப்போ மைக்கை வந்து நம்ம காலரில் பின் பண்ணிவிட்டு பேசி பார்க்கலாம். ஓகே. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் யூ ஆல். திஸ் இஸ் த சேனல் A Day with MK. இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேக் அப்படின்ற டியூவல் வயர்லெஸ் மைக்ரோஃபோன். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத இந்த அன்பாக்சிங் வீடியோ பார்த்த எல்லாரும் கீழே கமெண்ட் பண்ணிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொபைல்ல இருந்து ஒரு 1 மீட்டர் அந்த டிஸ்டன்ஸ்ல உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ ரேஞ்ச் வந்து இந்த மைக் வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஹலோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேட்டுட்டு இருக்கிறது ப்ளூடூத்தில் தான். எனக்கும் ஷூட் பண்ணுற ஏரியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மீட்டர்ஸ் போல் டிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு அவுட்டர் நாய்ஸ் இருக்குது, பேர்ட்ஸ் வந்துட்டு நிறைய கத்திட்டு இருக்கு, வண்டி வாகனங்கள்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றதையும் செக் பண்ணி பாருங்க. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைக்கோட கிளாரிட்டி செக் பண்ணுறதுக்காக, ஆடியோ கிளாரிட்டி செக் பண்ணுறதுக்காக 2 வீலரில் ட்ராவல் பண்ணிருக்கோம். மைக் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஷர்ட்டில் பாருங்கள், என்னோட ஷர்ட்டில் உள் சைடு மைக்கோட நம்ம பேசக்கூடிய சைடு வந்து உள் சைடு வர்ற மாதிரி போட்டு பின் பண்ணி டை பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப வந்துட்டு மைல்டாக தான் பேசிட்டு போயிட்டுருக்கேன். நான் பேசுகிறத வந்து எனக்கு முன்னாடி ஓட்டிகிட்ருக்கேன், என் டிரைவர் கூட கேட்காது, அந்த லெவலில் தான் போயிட்டுருக்கேன். ஸோ இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ செக் பண்ணி பார்த்த வரைக்கும் அது என்னோட மொபைல்லேருந்து வர ஆடியோ அவுட்புட் அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி தெரியல. மேபி ஹெட்செட் போட்டு நான் அடுத்து செக் பண்ணி பார்க்கணும், இல்லை வேறு ஏதாவது டிவைஸில் வந்துட்டு அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். என்னோட ஒரிஜினல் வாய்ஸே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டிஃபராக தெரிகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த மைக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை ஒரு 1400 அந்த ரேஞ்சில் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். அந்த ப்ரைஸுக்கு இது வர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ ஷூட் பண்ண வரைக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. நல்லாவே வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கோம். விண்டு நாய்ஸ் வந்து நல்லா இருக்குது. நம்ம காதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே நல்லா விண்டு வந்து நல்லாவே இதாகுது. ஸோ பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மைக் 2 மைக் இருக்குது. ஸோ இப்போ செகண்ட் மைக்கை ஆன் பண்ணி கனெக்ட் ஆகிருக்கா? ஓகே, செகண்ட் மைக் ஆன் பண்ணி கனெக்ட் ஆகிருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட்டில் மைக்கோட பொசிஷன் வந்து எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிற மாதிரி பின் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பேசிட்டு நம்ம போகும்போது இதோட ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம பேசாமல் கொஞ்ச நேரம் சைலண்டாக இருக்கும் அப்படிங்கும்போது அவுட்டர் நாய்ஸை வந்து இது எவ்வளோ தூரம் கவர் பண்ணுதா, இல்லை கொஞ்சம் நாய்ஸ் டிடெக்ட் ஆகுதா, ஃப்ரெண்டோட சவுண்டில் எப்படி கேட்குது அப்படின்றதையும் செக் பண்ணி பார்ப்போம். ஒருத்தர் தக்காளி எடுத்துகிட்டு போகிறாரு. தென் இப்போ அதே மைக்கை திரும்பவும் பழைய மாதிரியே வந்துட்டு செகண்ட் மைக்கை திரும்பவும் பழைய மாதிரி ஷர்ட்டுக்குள்ளே வர மாதிரி பின் பண்ணியிருக்கேன். இப்போது மைக் வந்துட்டு எதுவுமே உரையக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மேபி வந்துட்டு உரையுது, இல்லை வந்துட்டு மைக் வந்துட்டு ஷேக் ஆகுது அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் வந்து நாய்ஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ உள் சைடு என்ன பார்த்த மாதிரி மைக்கோ நம்ம பேசக்கூடிய அந்த ஆடியோ வந்துட்டு இன்புட் எடுக்கக்கூடிய மைக்கோட பாட்டை வந்து என்ன பார்த்த மாதிரி நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மைல்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன். பெருசாக வந்துட்டு எந்த எஃபர்ட்டும் போடாமல் கொஞ்சம் மைல்டாக தான் பேசிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ இதோட ஆடியோ கிளாரிட்டி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபீல் பெட்டர். ஏன்னா இப்போ நம்ம மைக்கு இல்லாமல் அப்படியே வந்துட்டு ஓப்பன் மொபைலோட மைக்லேயே வந்துட்டு நம்ம டேரெக்டாக பேசிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தோம்னா நான் பேசுறது சுத்தமாகவே கேட்காது. ஃபுல்லாக வந்துட்டு அவுட்டர் நாய்ஸு, வின் நாய்ஸு இது மட்டும்தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு கவர் பண்ணி இந்த ப்ரைஸுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து அவுட்டரில் வச்சு எப்படி இருக்குது, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவுட்டரில் கேட்கக்கூடிய இந்த வண்டி போகிற சவுண்டு, பேர்ட்ஸோட சவுண்டு எல்லாமே நல்லாவே வந்துட்டு ஹியர் ஆச்சு. ஸோ அது ஏதாவது நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்றத அடுத்தடுத்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த நம்ம வந்து இந்த மைக் வந்து நமக்கு எவ்வளோ வர்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ வந்து நாய்ஸ் ரிடக்ட் ஆகுது, வாய்ஸ் வந்து கிளாரிட்டி இருக்கா என்னன்றதை செக் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ until then, bye from MK.